உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்றா, யார் உன்னை அப்படி பண்ண சொன்னது? சார், சாரதான்னு ஒருத்தங்க கடத்த சொன்னாங்க சார். அங்கிள், அடிக்காதீங்க அங்கிள். அங்கிள், அங்கிள், பயமா இருக்கு அங்கிள். அடிக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ், அடிக்காதீங்க. தமிழ் ஒண்ணும் இல்ல. தூங்குங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணு. அடிக்காதீங்க. தமிழ் தூங்கிட்டாளா? தூங்கிட்டா பாரதி. கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதி, நான் சத்தியமா சண்டைலாம் போட மாட்டேன். ஆனா கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். என்ன ஏதோ மனசை விட்டு பேசணும்னு சொல்லிட்டு என் கண்ணைய பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க ஆதி, ப்ளீஸ். பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழை எவ்வளவு பிடிக்கும்? இதுக்கு பேர் தான் மனசை விட்டு பேசுறதா? நான் காரணம் இல்லாம எதுவும் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி சொல்லுங்க. தமிழை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னை விட அதிகமா பிடிக்கும் தானே சொல்லுவீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அதான் உண்மை. எனக்கு அது தெரியும். உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஹலோ மிஸ்டர், நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் கேட்கல. என்ன பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமான்லாம் கேட்கல. உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் தான் கேட்டேன். பாரதி, அவங்க அம்மா? எனக்கும் அவங்க அப்படிதாங்க. அப்புறம் எதுக்கு பாரதி இப்படி ஒரு கேள்வி? ஆனா அவங்களும் நான் நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணல. அப்படி அவங்க நினைக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் உங்க அம்மாவை தப்பு சொல்லல. ஆனா என்னன்னு தெரியல, அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகல. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன பிரச்சனைன்னு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க பாஸ்போர்ட்டை கிழிச்சதுக்காகவோ, இல்ல தமிழ் பேர்ல இருக்கிற சொத்தை மாத்த நினைச்சதுக்காகவோ, இல்ல என்ன உள்ள வச்சு போட்டுனதுக்காகவோ நான் இதை சொல்லல. சிலரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க நம்ம கூடவே இருந்தா, அவங்க கூட சண்டை போட்டு போட்டு அவங்கள நமக்கு பிடிக்காமலே போயிடும்ல. அந்த மாதிரிதான் எனக்கு உங்க அம்மா ஆயிட்டாங்க. அதுக்காக உங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். ஆனா தமிழையும் சரி, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தையும் சரி, என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரிதான் அவங்களாலையும் உங்களை பிரிய முடியாது, பிரியவும் கூடாது. இங்க யார் யார் ஒன்னா இருந்தா சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி யார் யாரு ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். நானும் உங்க அம்மாவும் ஒன்னா இருந்தா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எல்லா தப்பையும் உங்க அம்மா மட்டும் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. என் மேலயும் தப்பு இருக்கு. நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான். ஆனா அபார்ஷன் பண்ண போனதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளினா, அப்போ நடந்த தப்பு எதுக்குமே நான் காரணம் இல்ல. நீங்களும் நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அன்பும் தான் அதுக்கு காரணம். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். மத்தபடி அந்த குழந்தை பிறந்தா நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அன்பு குறையும், அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் இந்த குழந்தைக்கு போயிடும் நினைச்சலாம் நான் அப்படி பண்ணல ஆதி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆதி. ஆனா
உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல. இப்ப எதுக்காக நீங்க கண் கலங்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு ஆதி. எங்க உங்களை நான் பிரிஞ்சிருவேணும்னு பயமா இருக்கு. உங்களை நான் பிரிஞ்சிருவணும்னு பயமா இருக்காது. நீங்க இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. என்ன விட்டுறாதீங்க ஆதி, ப்ளீஸ். என்ன இது குழந்தை மாதிரி? உங்களை விட்டு நான் மட்டும் எங்க போயிட போறேன்? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு இருக்கு பாரதி. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு சரி செய்யணும். ஆதி, நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நமக்குள்ள வந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான் ஆதி. எனக்கு அது மட்டும் தெரியும். நான் பேசுறது கேட்டு நான் ஏதோ சுயநலமா சொல்றேன்னு கூட நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. என்னால உங்களை மாதிரி ஒரு புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டா நான் மனுஷியே கிடையாது. அவ்வளவுதான் ஆதி. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. நான் நீங்க எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லல. எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். I love you. சொல்றா, யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? சார், சாரதான்னு ஒருத்தங்க கடத்த சொன்னாங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.